ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே, அதனால் லேட்டாக 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அப்புறமா ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதனால் அப்படியே யோசனையாகவே இருந்தேன் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணணும் அப்படின்ட்டு. சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கனை என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த காலையில் பூரி, மத்தியானத்துக்கு சிக்கனும் கிரேவியும் மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. கூட கொஞ்சம் மத்தியான டைம் ரெஸ்ட்டு கிடச்சிது. அதனால் ரெஸ்ட்டையும் பார்த்தோன்னா படிக்கணும் பார்ப்போம், கண்டிப்பாக படிக்கணும். படிக்கிறத விட வேறு என்ன வேறு அப்படின்ட்டு அவள் பாப்பா தூங்கிட்டு இருந்தான், பையன் வெளியில் போயிட்டான். அதனால் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே லெட்டர் அன்னைக்கு ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்துட்டு எடிட் கார்ட்ஸ் சொன்ன பிடிஎஃப் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதும் என்னன்னா அதை எழுதி பார்த்தா தான் எனக்கு மண்டையில் யார் அப்படிப்பட்ட கேஸ் இல்லை. அதனால் எனக்கு எதுவுமே எழுதி பார்க்கணும். ஒருக்க படிச்சுட்டு மறுபடியும் எழுதி பார்த்தா தான் எனக்கு மனசில் ஆகும். உங்களுக்கு எப்படி? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி இந்த போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அப்ளை பண்ணுற வீடியோவும் நம்ம பண்ணலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் அதுக்கு முதல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. இதில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்தால் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது என்னோடய பேட் டே இன்னைக்கு. யூடியூப் சேனலில் நானே லேட்டாக வாய்ஸ் ஓவர் இந்த 3 வீடியோவுக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் இன்னும் போக போக பழகிடுவேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. என்றைக்குமே படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அது ஒன்று தான். படிப்பு இல்லைன்னா நம்மளாம் இல்லை. இனி வருத காலங்களில் தயவுசெய்து படிங்க. விளையாட்டாக எடுத்து படித்தாலும் நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். என்ன தான் விளையாட்டாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த விளையாட்டும் கூட இதையும் படிக்கவும் செய்யணும். அப்படின்னா தான் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே என்ன சமையல் செய்யணும். ஹாப்பி சண்டே. எல்லோரும் நல்லா ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே எப்படி சொல்லணுன்னே எனக்கு தெரியல. உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை.